Hi dears, welcome to Home Queen Treats. இன்றைக்கி நம்மளுடைய ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி யாருக்குமே தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பொதுவாக இட்லி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அதுக்கு தேங்காய் சட்னி இல்லை வேறு ஏதாவது சாம்பார் அந்த மாதிரி தான் வைப்போம். இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இருந்தாலே போதும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி ஒரு அரை டம்ளர் போல் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வைக்கிறது ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிடலாம். ஸோ பொதுவாகவே இட்லிக்கு சாம்பார் அப்படி இல்லைனா சட்னி இல்லை பூண்டு சட்னி தேங்காய் சட்னி இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பண்ண முடியாமல் நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் யோசித்தாலும் நமக்கு எதுவும் ஐடியா வராது. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த அரை கிளாஸ் பருப்பு நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தண்ணி வச்சு விசில் கொடுத்து எடுத்துக்கிறேன். நல்லாவே பூ போல் வெந்து வந்துடட்டும். ஸோ இது வெந்து வர அந்த கேப்பில் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு பேர் எங்கள் ஊரில் கடப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்லிக்கு கடப்பா அப்படின்னும் போது ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி 2லேருந்து 3 பேர் சாப்பிடணும் அப்படின்னா அரை கிளாஸ் பருப்புக்கு இந்த அளவுக்கு தேங்காய் துண்டுகள் எடுத்தால் போதும். உங்கள் ஃபேமிலியில் அதிகமான ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு பருப்பு வைக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் பாதி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இந்த ரெசிபி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 15 நிமிஷத்துக்குள்ளாரே பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துக்கிறேன். அரை கிளாஸ் பருப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் பருப்பு அது இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் விட கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். அது கூட நான் என்னென்ன பொருள் சேர்க்குறேன் அப்படின்றதையும் உங்கள் கூட காமிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் இட்லிக்கு இந்த ரெசிபியை பண்ணி கொடுப்பீங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட் ஆகிடும். ஸோ இந்த தேங்காவை போட்டு இப்போ நான் லைட்டாக வறுத்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வறுத்தாலே போதும். ஜஸ்ட் அந்த தேங்காவுடைய கலர் மாறினா போதும். இது கூட நான் இன்றைக்கி 2 முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேன். அது என்ன அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் பருப்புக்கு தான் 2லேருந்து 3 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் காமிச்சிருக்கிற அளவை விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த ஹோல் ரெசிபிக்குமே காரம் அப்படின்றது இந்த பச்சை மிளகா மட்டும்தான். வேறு எந்த மசாலாவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம கடப்பா செய்கிறதுக்கான பேசிக்கான பொருள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பருப்பும் வெந்துடுச்சு, நம்ம இந்த பேஸ்ட்டும் வறுத்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக ஒரு பட்டை 2 கிராம்பு ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இது 3 பேர் சாப்பிட்றத விட இட்லி அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வைக்கலாம். பட் நான் இன்றைக்கி 2 பேர் தான் அப்படின்றதுனால கொஞ்சம் கெட்டியாக வச்சு சாப்பிட்டேன். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இதுவே போதும். இதில் இன்னும் 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினா கூட உங்களுக்கு ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி வரும். ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இது 2ம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளார ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இட்லிக்கு பண்ணிடலாம். இது இட்லிக்கு மட்டும் கிடையாது, தோசைக்கு சாப்பிடலாம். இதுவே இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்க அப்படின்னா சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்த்துக்கிறது போகிறது கிடையாது. சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக நான் காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு எப்போதும் கொஞ்சம் கெட்டியாக சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் நிறுத்திக்கிட்டேன். பட் இதில் இன்னும் கூட 1 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். ஸோ டேஸ்ட் கண்டிப்பாக மாறவே மாறாது. ஒரு சில பேர்த்துக்கு இட்லிக்கு தண்ணியான சைட் டிஷ் சாப்பிட்டா பிடிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு கெட்டியாக சாப்பிட்டா பிடிக்கும். ஸோ இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது நான் தேங்காய் சோம்பு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வறுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தண்ணி அலசி சேர்த்துக்கிறேன். எதுவுமே வேகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சிட்டோம். அதே மாதிரி பருப்பும் தனியாக வேக வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபைனலாக பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆனாலே போதும். எதுவுமே ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் பாசிப்பருப்பு வேக வச்சது இந்த அளவுக்கு நல்லா பூ போல் வெந்துடுச்சு. அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து அதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் அலசி ஊற்றிக்கிறேன்.
ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய இட்லிக்கு ரொம்ப சூப்பரான கடப்பா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னும் வேணும்னா கூட 2 கிளாஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் தான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நான் கிளறி விடும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லாவே கெட்டியாக இருக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது உப்பு உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ உப்பு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டால் போதும். அண்ட் எனக்கு வந்து இதில் கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா சேர்த்தோம் அப்படின்னா அந்த அரோமா ரொம்ப பிடிக்கும். பட் அது சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. பட் எனக்கு வந்து அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டு பழகிட்டதுனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஸோ உப்பு வந்து தண்ணி ஊற்ற ஊற்ற கொஞ்சம் குறைஞ்சதுனால உப்பு வந்து கடைசியாக சேர்த்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய கடப்பா ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே லைக் பட்டன் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இட்லிக்கு எப்போதும் சாம்பார் சட்னி, தேங்காய் சட்னி, பொடி இந்த மாதிரி சாப்பிடாம புதுமையாக அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தலைகள் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கூடவே வந்து இட்லியும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நைட் டின்னருக்கு வந்து நான் இதை பண்ணியிருந்தேன். இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்தி, ஈவன் பூரிக்கு கூட நீங்கள் சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலமா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல். பை.